உன் விருப்பத்துக்கு விரோதமா உங்க அப்பா ஏன் அந்த நொண்டி கல்யாணம் செய்வதற்கு துடிக்கிறாரு? அதாங்க புரியல. அந்த பாவி ஏதோ ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு எங்க அப்பாவை மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவரும் நடுங்கிட்டே இருக்காரு. இந்த இடத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போய் செத்து தொலைக்கலன்னாலும் பின்னாலே வேலைக்காரங்களை அனுப்பிச்சு பிடிச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. டோன்ட் வரி, இனிமே அவனை காப்பாற்றுறது ஏன் பொறுப்பு. அப்படின்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? அது பெரிய தப்பு. நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து உன் பைத்தியத்தை குணப்படுத்த மாதிரி நடிக்கிறேன். நீ அது பத்தாசி. என்ன செய்யணும்? நான் மாத்திரை தருவேன். மாத்திரையா? ஆமா, மாத்திரை தான். அதை சாப்பிட்டுட்டு மயங்கி நான் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி நடிக்கும். ஓகே. பாய்த்தர என்ன தாங்க வேண்டாம், சும்மா தாங்க. அடடே, என்ன ருசியா இருக்கு. மிட்டாய் மாதிரியே இருக்கு. உண்மை மிட்டாய் தான். ஆனா மிட்டாய் திங்கிற மாதிரி கணக்கம் பக்கம் திங்காது. பின்ன எப்படி திங்கிறதா? கசப்பு மருந்து சாப்பிடுற மாதிரி முகத்தை கஷ்டமா வச்சுக்கணும். கஷ்டமா வச்சுக்கணுமா? அது எப்படி? இருக்குல்ல, இப்படியா? எங்க மாமா மாதிரி முகத்தை வச்சுக்கணும், அவ்வளவுதானே. இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவித்து தொலைப்பது என்னவென்றால், சட்டி சட்டியாக இட்லி ரெடி, வயிற்றில் கொட்டிக்கொள்ள வாருங்கள் வாருங்கள். டாக்டர் டாக்டர், சும்மா சொல்லக்கூடாது. உங்க ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதே. கொஞ்சம் இல்லையா, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா ஆமா, முன்னெல்லாம் சாதாரணமா கூப்பிட்டுச்சு, இப்ப மணி அடித்து கூப்பிட்டு. கரெக்டா சொல்றீங்க. ஆமா, பசிக்குது இல்ல, இட்லி சாப்பிடலாமே. நானே இட்லி போடு. அப்பாவை போடு. கரெக்ட். மாமாவை போடு. மாட்டேன். என்ன கேள்வி போட சொன்னா? ஆமா, என்ன இது உங்க மேல மட்டும் இன்னும் கோவம் போதிய? இதுதான் போல இருக்கு. கொஞ்சம் அமைதி. நான் போய் இருங்க. ராணி, என்ன வாய் தரேன். சங்கீதம் முங்க முங்க போடு மாமாவுக்கு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இட்லி போடுன்னு சொல்லல, இப்பதான் போட சொல்ல. இட்லி போடு. சாம்பாரு, சட்டோடி. அப்பாவுக்கு சாப்பிடுங்களேன். டாக்டர் டாக்டர், நீங்க சொல்றபடி எல்லாம் கேக்குது. என்கிட்ட கொஞ்சம் அன்பா ஆசையா பேச சொல்லுங்க. பேச சொல்றீங்க, கொஞ்சவே சொல்றேன். அதுக்குன்னு வேற மாத்திரம் வச்சிருக்கேன். நானே ஆயத்தரேன். நல்லா இங்க சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம். ராஜா, என்ன டாக்டர் குல வேண்டே, மருத்துவ வம்சத்து மாமன்னரே, நம்ம சுயம்பரம் எப்போது? அதற்கு என்ன அவசரம் இப்போது? என்ன வார்த்தை புகழ்ந்து விட்டீர்? என்னை மறக்க வேண்டும் என்று எல்லையிலே காத்திருக்கிறான் சோழமன்னன். கொல்லையிலே டென்ட் எடுத்து விட்டான் பாண்டியராஜா. சிறை எடுத்து செல்வேன் என்கிறான் பிருத்விராஜ். யார் தெரியுமா? தாஜ்கபூரோட டாடி. அதனால என்ன இப்போ? எனக்கு இடுங்கள் மாலை, இவனுக்கு கொடுங்கள் ஓலை. என்னையா இது? உங்களையே கொஞ்சிட்டு இருக்குது, என்ன கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நான் தானே மாத்திரை கொடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு பாட்டிலே கொடுங்க, நான் கொடுக்கிறேன். இதோ கூட நீயும் நானும் இந்த மாத்திரை கொடுத்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு கடைசியா யார கல்யாணம் பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனால முதல்ல பைசத்தை தெரிய வைக்கிறேன், அப்ப நீ மாத்திரை கொடுக்க. போற போக்க பார்த்தா என்ன ஆகுமோ தெரியலையே. ஒன்னா கால சாப்பிடாத, கல்யாண சாப்பாடு சாப்பிடாம அங்கேருந்து போகவே மாட்டேன். என்ன இது அந்தப்புறத்தில் அனாவசிய பேச்சு? வாருங்கள் வசந்த மண்டபத்திற்கு போ. போயிட்டு வந்துடுறேன். சார் சார் சார்,
என்ன ராணி? என் மாமனை நாளைக்கே கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே, விடிஞ்சதும் தாலியோட வந்து நிப்பானே அந்த தடிய. பயப்படாதே, அது நிச்சயமா நடக்காது. என்ன சொல்றீங்க ராணி? நானே உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன். உண்மையாவா? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? இப்பவே சொல்லுங்க. என் வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வர்றேன். நாளைக்கே கல்யாணம் பண்ணு. அவசரப்படாதே. எனக்கு வரப்போற மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு நான் சில விதிமுறைகள் எல்லாம் வச்சிருக்கேன். அதுல நீ வெற்றி பெற்றுட்ட மறு வினாடி நம்ம 2 பேரும் கல்யாணம் நிச்சயம். நான் உயே தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். நிச்சயமா எனக்கு வெற்றி கிடைக்கும். முதல்ல இந்த மாமன் கிட்ட இருந்து தப்பிக்கணும். அதனால இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு போயிடலாம். என்ன? வாங்க போலாம். கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்க போற? உங்க நரகத்துல இருந்து ராணிக்கு விடுதலை கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க போறேன். நீ நொண்டி இல்லையா?
இங்க கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்க யாரு? புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா கிருஷ்ணனும் வாங்கின ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கேன். பாத்தீங்களா, பாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், புத்திரிஷ்ணன், எந்த விஷயம் வேணும் உங்களுக்கு? என்னத்தான் கிருஷ்ணா, பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். இத்தனை நாள் எங்கடி போன? நீங்க இத்தனை நாள் என்ன பார்க்காம எங்க போயிருந்தீங்க? எங்க வரது உங்க வீட்டுக்கு? உங்க அப்பா தான் காரை ஓடிக்கிறானா? இத பாருங்க, நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க அப்பா என்னை யார் கழுத்திலயாவது கட்டி வச்சிருவார். அடி பாவி, அப்ப என் கதி? அதோ கதி. ஐயோ, காதலிச்சு கைய விடுறியா? நான் தூக்க தொங்குவேன். நான் நல்ல கைதான், நானே கொண்டு வந்து தர்றேனே. இந்த உன் கழுத்துல கை ஏறணும்னு பார்த்தா என்ன கைத்துல தொங்க சொல்லியா நீ? அப்படின்னா நீங்க வீரங்கிறத நிரூபிங்க. நான் என்னைக்கு வீரன் தான், உனக்கு தெரியாது. நீங்க ஒரு வீரன்னு ஒரு பொம்பளை கிட்டியா காட்டுறது? ஐயோ, இத பாருங்க, எங்க அப்பா என்ன ஒரு வீரனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தயவு செஞ்சு நீங்க வீரங்கிறத எங்க அப்பா கிட்ட நிரூபிங்களே. பார்த்தனே உங்க அப்பனை பெத்தானே உன்னையா? அவங்கிட்ட நடி, அவனுக்கு ஒரு குரு இருக்கான, அவன் பேர் என்ன? பயில்வான் பக்கிரி. பயிலான் பக்கிரி. அவன் முன்னாடி நான் சொல்லி காட்டுறேன், நான் ஒரு போக்கிரின்னு. அடே பக்கிரி. என்ன என்னாச்சு சொல்லுங்களேன். ஒண்ணு இல்ல, உன்னை குத்துறதுல கொஞ்சம் வலி. நீ கட்டியா முடிக்கிற, இங்கே வலிக்குது. நீ கம்னு இருக்கண்ணா.